திருப்திக்காக வேலை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பணக்காரர் தன் வீட்டில் ஒரு சிலை வைக்க ஒரு சிற்பியிடம் சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் மற்றொரு சிலையும் இருந்தது. சிறிது நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கிய 2 சிலைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதை கவனித்தார். உடனே அந்த பணக்காரர், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பார்கள்? ஒருவேளை இந்த 2 சிலைகளும் வேறு வேறு கோவிலுக்காக செதுக்கப்படுகிறதா என்று சிற்பியிடம் கேட்டார். சிற்பி சிரித்துக் கொண்டே, இல்லை ஐயா, இந்த இன்னொரு சிலை உடைந்து போய்விட்டது என்றார். பணக்காரர் ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறீர்கள்? மிகவும் அழகாகத்தானே இந்த சிலை இருக்கிறது, எந்த பாகமும் உடையக்கூட இல்லையே என்று கேட்டார். அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி. அந்த பணக்காரர் சிலையை உற்று பார்த்தார். ஆம், கீறல் இருக்கிறது தான். சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வைக்கப்படும் சிலை என்று சொன்னார் சிற்பி. பணக்காரர் வியப்புடன், 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறீர்கள்? இது தேவையற்ற வேலை அல்லவா என்றார். அந்த சிலையில் கீறல் இருப்பது என் மனசாட்சிக்கு தெரியுமே. எப்போது அந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே. அதனால்தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் சிற்பி. அன்பார்ந்தவர்களே, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14-15 இறைவசனங்கள். நாம் அடுத்தவர்களின் பாராட்டுக்காக வேலை செய்யக்கூடாது. மாறாக நமது மன திருப்திக்காக வேலை செய்ய வேண்டும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் நாம் நமது கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் சரி அல்லது பாராட்டாமல் போனாலும் சரி, நாம் கவலைப்படக்கூடாது. நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவரும் நம்மை மதிக்க தொடங்குவர். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.